வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 21வது நாள் கேமு. நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு ஒரு 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ எடுக்க முடியும்னு தான் அந்த கேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, அன்றைக்கி ஒரு நாள் கஸ்டமர் டெலிவரி பண்ணுற இடத்துல இது நடந்தது தான். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். சார் உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவருக்கு என்ன சொன்னார்னா, சாத்விக் டைமென்ஷன் ஆப்போசிட் வாங்க அண்ணாண்டார். சார் எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்கள். சாத்விக் டைமென்ஷன் ஆப்போசிட் வாங்க அண்ணா அப்படின்றாரு. சார் உங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கேன், எனக்கு கிளியராக தெரில, எந்த பில்டிங் சொல்ல தெரில சார், மறுபடியும் சொல்லுங்கள் சார்னு. சாத்விக் டைமென்ஷன் ஆப்போசிட் வாங்க அண்ணா அப்படின்றாரு. சார் ஜிஆர்பி பார்க்கிங் இருக்குது சார், அது கிட்டத்துலையா இருக்கா சார்னு கேட்டேன். இல்லைன்னா சாத்விக் டைமென்ஷன் ஆப்போசிட் வாங்க அண்ணான்றாரு. சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, வேறு லொக்கேஷன் எதனாச்சும் தெரிகிற மாதிரி சொல்கிறீங்களா சார்னு. சாத்விக் டைமென்ஷன் ஆப்போசிட் ஒயிட் கலர் பில்டிங் அண்ணான்றாரு. ஐயோ, என்னால் முடியல சாமின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த ஏரியாக்குள்ளேயே தேடிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் பக்கத்தில் இருக்க பில்டிங் தான். அப்புறமேலு செக்யூரிட்டிகிட்ட கிட்டே சின்ன போர்டாக இருந்துச்சு, சாத்விக் டைமென்ஷன் கடை ஆப்போசிட் வாங்க அண்ணா ஒயிட் கலர் பில்டிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஏரியாவில் தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒரு வழியாக போய் கஸ்டமர்கிட்ட போய் கொடுத்தேன். இந்த மாதிரி கஸ்டமரும் இருக்கிறாங்க. தமிழ் தெரியாமல் நம்மளே அலைய வைக்கிற மாதிரி. சரி, ஓகே. அன்னைக்கியோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 41 ஆர்டர் எடுத்திருந்தேன். 1577 ரூபா. இன்சென்டிவ் வந்து ஒரு 700 ரூபா. எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து ஒரு 100 ரூபா இருந்துச்சு. டோட்டலாக வந்து 2377 ரூபா ஓட்டியிருந்தேன் அன்னைக்கு. அதுக்கடுத்து ஆன்லைன் டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா 75 ரூபா, ஆஃப்லைன் ஒரு 35 ரூபா. எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெட்ரோலு, ஃபுட்டு 450 ரூபா ஆச்சு. சரி, ஓகே. இதை ரெண்டும் கழித்தது போக நம்ம கை கிடச்சது வந்து 2037 ரூபா கிடச்சிருச்சு 21வது நாளோட ஏர்னிங்ஸ். ஓகே, டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணோம். முடிஞ்சால் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. ஜாய்.